பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாள் தியானத்திற்காக ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். தேவன் தமது ஜனம் தன்னுடைய கற்பனைகளின்படி வாழ்ந்து அவர்கள் வாழ்க்கை தேவன் விரும்புவது போல் இருக்கும்படியாகவும், மேலும் வேதத்தை அறிந்து அதன்படி வாழ்ந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும், வேதத்தின்படி நடந்து தனது ராஜ்யம் வந்து சேரும்படியாகவும் கற்பனைகளை கொடுத்தார். ஆனால் அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றார்கள், தேவனையோ மறந்துவிட்டார்கள். அதுபோலதான் இன்றைய கிறிஸ்தவர்களின் நிலையும். தேவனை மறப்பது என்றால் என்ன? அவருடைய வேதத்தை படிக்க தியானிக்க மனதில்லை. அது யாருக்கோ எழுதப்பட்டது போல பலர் நினைக்கிறார்கள். வீட்டில் வேதம் இருக்கிறது, அதை படித்து தியானிக்க மனதில்லை. அவசரமாக கடமைக்காக ஒரு சில நிமிடங்கள் வாசித்துவிட்டு மூடி வைத்து விடுகிறார்கள். படித்தது மனதிலும் இல்லை, அதன்படி நடக்கவும் விருப்பமில்லை. அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய வருகையில் என்ன செய்ய போகிறார்கள்? பரிசுத்த வேதாகமமோ நமக்காக எழுதி கொடுக்கப்பட்டது. எனவே தெய்வ பிள்ளைகளாகிய நாம் இரவும் பகலும் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து தியானித்து அதன்படி வாழ்ந்து கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம். ஆமென். ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு.